அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய அடுத்த 119 நாட்கள் எப்படி அமைய போகிறது? பக்காவா பிளான் போட்டு தட்டி தூக்கும் நேரமாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது, ராசிக்கு 3 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியான குரு பகவான் தற்போது அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. குரு 8ஆம் இடத்தில் இருப்பது சற்று சாதகமற்ற அமைப்புதான். அவர் 8ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று 7ஆம் இடத்தை நோக்கி நகர்வது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே அக்டோபர் 9ஆம் தேதி முதல் பிப்ரவரி 4ஆம் தேதி வரை அடுத்த 119 நாட்கள் மிக சிறப்பான பொன்னான வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய அற்புதமான தருணமாக அமைகிறது. ஏனென்றால் ராசியின் உச்ச அதிபதியான சனியும் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெற்று பஞ்சமஸ்தானத்தில் அமர்கிறார். இன்னும் சில மாதங்களில் 6ஆம் இடத்தில் நுழைய போகிறாருங்க. குரு பகவான் 9ஆம் இடத்தில் நுழைய போகிறார். எனவே அதற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகள் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொண்டால் தங்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவிலான மாற்றத்தை நிச்சயமாக சந்திக்க முடியும். அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை 2, 4, 12 ஆகிய இடங்களில் கிடைக்கிறது. தனஸ்தானம், சுகஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்தில் குருவின் சுப பார்வை பதிவதால் இந்த வேளையில் குடும்பத்தில் எந்தவிதமான சுப நிகழ்வுகள் சார்ந்த பணிகளை திட்டமிட்டாலும் வெற்றிகரமாக அமையும். உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த தொல்லைகள் கட்டுக்குள் இருக்கும். வீண் விரய செலவுகள் மிக பெரிய அளவுல பக்காவா பிளான் போட்டு கண்ட்ரோல் பண்ணுவதற்கான யோகம் கிடைக்கிறது. புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல அற்புதமான தருணமாக இந்த தருணம் அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது கொடுக்கல் வாங்கல், உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக எதிர்பாராத அதிரடியான சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக பெறுவதற்குரிய முதன்மையான ராசியாக நிச்சயமாக துலாம் ராசி அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது அனைவருடைய வாழ்விலும் சமமான வாய்ப்பு வழங்கப்படுகிறது. அந்த வாய்ப்பை யார் சரியாக பயன்படுத்தி கொள்கிறார்களோ அவர்களுடைய எதிர்காலம் அதை பொறுத்துதான் தீர்மானிக்கப்படுகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது உதாரணமாக ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய அரசர் ஒரு போட்டி ஒன்றை அறிவிக்கிறார். அது என்ன போட்டி என்றால், அந்த அரசரின் அரண்மனை வாயிலில் இருக்கக்கூடிய இரும்பு கதவு முழுக்க முழுக்க இரும்பு கதவால் இருக்கக்கூடிய அந்த கதவை எந்த விதமான உபகரணமும் இன்றி தன்னுடைய கரத்தின் பலத்தை பயன்படுத்தி திறக்கக்கூடிய நபர்களுக்கு மிக பெரிய அளவிலான பரிசையும் கொடுக்க போகிறேன் என்று அறிவிக்கிறாருங்க. அது என்ன பரிசு என்றால், இந்த பெரிய சாம்ராஜ்யத்தின் கீழ் வரக்கூடிய ஒரு சிறு பகுதியை பிரித்து அதை நிர்வகிக்கக்கூடிய சிற்றரசராக மாற்றப் போகிறேன் என்ற அறிவிப்பையும் வெளியிடுகிறார். இதை கேட்டவுடன் மக்கள் அனைவருடைய மத்தியிலும் மிக பெரிய அளவிலான மகிழ்ச்சி வருகிறது. இந்த போட்டியில் பங்கேற்று நான் சிற்றரசராகவும் பின்பு பேரரசராகவும் மாற வேண்டும் என்ற இலக்கும் ஆசையும் வருகிறது. அதை நோக்கி அனைவரும் பயணிக்கின்றனர். வருகின்ற மக்கள் கூட்டத்தை பார்த்தவுடன் அரசருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. தனது சாம்ராஜ்யத்தில் இவ்வளவு திறமை வாய்ந்த மக்கள் இருக்கிறார்களா என்று எண்ணி மகிழ்கிறார். அதோடு மட்டுமல்லாது நீங்கள் அனைவரும் இந்த போட்டியில் வெற்றி பெற்று அனைவருமே சிற்றரசர்களாக மாற வேண்டும், அதற்காக என்னுடைய வாழ்த்துக்கள் என்று தெரிவிக்கிறாருங்க. ஆனால் அதே வேளையில் இந்த போட்டியில் பங்கேற்கக்கூடிய நீங்கள் யாரேதும் ஒருவர் தோல்வி அடைந்தால் அவருக்கு தண்டனையாக அவருடைய 2 கைகளும் வெட்டப்படும் என்ற அறிவிப்பை வெளியிடுகிறாருங்க. இதை கேட்டவுடன் போட்டியில் பங்கெடுக்க மிகுந்த ஆர்வத்துடன் வந்த அனைவர் மத்தியிலும் அச்சம் சூழ்கிறது. 2 கரங்களையும் இழந்து விடுவோமோ என்ற பயத்தில் இந்த போட்டியிலிருந்து பின்வாங்கி செல்கின்றனர். அப்படி பின்வாங்கி செல்வது மட்டுமல்லாது யாரும் முன்னோக்கி செல்லவே இல்லை. ஆனால் கூட்டத்தில் இருந்து ஒரே ஒரு நபர் மட்டும் அந்த இலக்கை நோக்கி நடக்கிறாருங்க. அவரை பார்த்து அனைவரும், மூடனே போகாதே, 2 கையையும் இழந்து விடுவாய், உன்னுடைய வாழ்க்கையே சூனியமாகிவிடும். அது இரும்பு கதவு, அந்த சைடு பலம் வாய்ந்த யானைகள், வீரர்கள் அதை திறக்க முடியாத அளவிற்கு
உங்களுடைய பலத்தை வெளிப்படுத்துவார்கள். அப்படி இருக்கும்போது நாம் இந்த போட்டியில் வெற்றி பெற முடியாது, நிச்சயம் தோல்வியை தான் சந்திப்போம். அப்போது கைகளை இழக்கத்தான் நேரிடும் என்று சொல்லுகின்றனர். ஆனால் அனைவருடைய பேச்சையும் கேட்காமல் அந்த இலக்கை நோக்கி நடக்கிறாருங்க. நடப்பது மட்டுமல்லாது அங்கு சென்று தன் பலத்தை பயன்படுத்தி கதவை திறக்க முயற்சி செய்யும் போது கதவு எளிதாக திறந்து விடுகிறது. ஏனென்றால் கதவை தடுப்பதற்காக எந்த ஒரு விஷயத்தையும் அரசர் பயன்படுத்தவில்லை. எளிதாக அவர் வெற்றி பெற்று சிற்றரசராகவும் பின்னர் மிகப்பெரிய சக்கரவர்த்தியாகவும் மாறுகிறாருங்க. இது போன்றுதான் அனைவருடைய வாழ்விலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு சமமான வாய்ப்பு கொடுக்கப்படும். அப்படி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை யார் சரியாக பயன்படுத்துகிறார், பக்காவா பிளான் போட்டு தட்டி தூக்குகிறார்கள் என்பதில்தான் அவர்களுடைய எதிர்காலம் அடங்கியிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த தருணத்தில் நாம் இதை செய்யலாம், அதை செய்யலாம், என்னால் இது முடியும் என பல்வேறு வகையான பற்பல திட்டங்களை தீட்டுகிறோமே தவிர அதை செயல்படுத்துவதற்கு சிறு முயற்சி கூட நிச்சயமாக எடுப்பதில்லை. ஏனென்றால் அதை செயல்படுத்த முயற்சி செய்வதற்கு முன்னதாக இதை செய்தால் இதில் தோற்று விடுவோமோ, அது நஷ்டமாயிடுமோ, இதனால பெரிய இழப்பு வருமோ, இந்த பாதிப்பு வருமோ, அந்த பாதிப்பு வருமோ என்று கற்பனையான பயத்தில் முயற்சியே செய்யாமல் தோற்று விடுகிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இதை தவிர்த்தாலே மிக பெரிய அளவுல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை தான் அஷ்டமஸ்தானத்தில் வக்ரம் பெறக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே குடும்பத்தில் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடும். அதிலும் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து சப்தமஸ்தானத்தை நோக்கி வருவதால் காதல், திருமணம் உள்ளிட்ட நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியமும் நிறைவாக கிடைக்கும். நீண்ட நாட்கள் எதிர்பார்க்கக்கூடிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் உங்களை தேடி வருங்க. வாழ்வில் இருக்கக்கூடிய பல தடைகளும் சிரமங்களும் விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும். சனி பகவானும் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவான வளர்ச்சி உத்தியோக சார்ந்த பணிகளில் உண்டு. புதிய வேலை வாய்ப்பு, தொழில் ரீதியாக முன்னேற்றம் என அடுக்கடுக்காக பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக அமையும். இந்த தருணம் மட்டுமல்ல, எதிர்வரக்கூடிய 1.5 ஆண்டுகள் மிக வலுவான சிறப்பான அமைப்பாக இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். கலைத்துறை சார்ந்த பணிகளில் உங்களது திறமைக்கு நிச்சயம் விருது கிடைப்பதற்கான யோகம் உருவாகும். அரசியல் சார்ந்த சூழ்ச்சிகள் அனைத்தையும் முறியடித்து பிரம்மாண்டமான வளர்ச்சி பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு பகவான் சாதகமான நிலைக்கு மாறுவது துலாம் ராசிக்கார பெண்மணிகளுக்கு யோகத்தின் உச்சி என்றே சொல்லிவிடலாம். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகள் விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும்.